Tripathi was absolutely clueless. I can't believe that guy is done really well in number 3-4. It was clueless. Vijay Shankar ரொம்ப ட்ரை பண்ணார் அவுட் ஆகிறதுக்கு. As a CSK fan, it's very, very disappointing. ரெண்டு பெரிய ரெக்கார்ட் உடைஞ்சது. Nothing is helping CSK to sort of come back in the இந்த ட்ராக்க புடிச்சு நம்ம லைனுக்கு வரலாம்ன்ற மாதிரி எதுவுமே நடக்கல. Scariest part was that இந்த ஸ்குவாட் வச்சு 3 வருஷம் தள்ளணும். நம்ம கோட்டா பேசிட்டு இருந்தோம், கோட்டாலாம் தர மட்டம் ஆயிடுச்சு. மேட்ச் பார்த்துருப்பீங்க, ட்ரெண்ட் பிரகாரம் தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே நத்திங் இஸ் கிளிக்கிங் ஃபார் த டீம். வாட் வென்ட் ரைட்னா அதை செலிப்ரேட் பண்றதுக்கும் ஒரு சான்ஸ் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்க வாட் வென்ட் ராங். முன்னாடி there was a big expectation because the captain is getting changed. We got some positive vibes, and over and above that they won the toss and gave batting to us. எல்லா சிஎஸ்கே ஃபேனும் அதை எதிர்பார்த்தாங்க. கிரவுண்ட் வாஸ் ஃபுல். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேப்டன் இஸ் ஆஸ் குட் அஸ் அ டீம். யாரெல்லாம் தோனி ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களோ, இஃப் த டீம் டசன்ட் ஹேவ் இன் இட், சரி தோனியா வந்தாலும் சரி எந்த மேஜிக்கும் நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ நம்ம எதிர்பார்த்தோம் ஆஃப்டர் லாங் டைம், பட் ரியாலிட்டி நேற்று தெரிஞ்சிருச்சு. இது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க. கெய்க்வாட் பார்த்ததுக்கும் தோனி பார்த்ததுக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. தேர் வேரன்ட் டூ மெனி சேஞ்சஸ். கேக்வாடுக்கு பதிலாக திரிபாத்தி நம்ம எதிர்பார்த்தோம். நம்ம ப்ரிவியூலையும் அந்த பாயிண்ட் கண்டிப்பாக சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் பண்ணாங்க. ஒரு இன்னிங்ஸ் கொலாப்ஸ் ஆகவே ப்ராபப்ளி அந்த இம்பாக்ட் சப்புக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹூடாவை ஆட வச்சாங்கன்ற மாதிரி என்னோட இம்ப்ரெஷன். அதர்வைஸ் ஹூடா நேற்று ஆடி இருப்பாரான்னு தெரியல ஃபர்ஸ்ட் 11ல. யுவர் கைஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் அஜிங்கே ரஹானே கேப்டன்சி அண்ட் லீடர்ஷிப். சேப்பாக்கில் ஆடி இருக்காரு. அவருக்கு என்ன விஷயம்னு தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். விக்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரீட் பண்ணி ஐ திங்க் ஹி ஸ்டார்டட் வித் மொயின் அலி, 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். சோக்கு தான் ஃபுல்லா 3 பிரீமியர் பவுலர்ஸ் ஆயிட்டாங்க. மொயின் அலி, வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண். பேட்டை யாருமே ஓங்கலையே. Flam has been complaining that we are not able to read the pitch. I think Rahane showed us that he read the pitch. Everybody was excited, like PPC, everybody is excited. Nanu excited when they said that, okay, we are going to defend. Only slight positive enna, at least power play la they try to do something. Edho pannanonu edirpaatanga. They come down the track, do something. They didn't connect adana. But season wise pathina, the scariest part was that in the squad vachi 3 varsham thallanum. This is the first time I think people started walking out by the second over started. Batting set பண்ணும்போது collapse விட மாட்டாங்க. Even it's 40 for 4, they will take it somewhere to 120, 140 வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும். So this was a disappointment. நம்ம கோட்டா பேசிட்டு இருந்தோம், கோட்டாலாம் தர மட்டம் ஆயிடுச்சு. நம்ம ஓட்டன்னு சொல்லிட்டு புரிய குளியே போட்டாங்க. அது what Ashwin used to do in the power play, Moeen Ali did against us. Ashwin used to bowl the second over, get RCB wicket. அது நேற்று மொயின் அலி பண்ணாரு. பட் மொயின் அலி மாதிரி ஒரு பவுலர்லாம் நம்ம 2 ஓப்பனர் ஸ்டெப் டவுன் பண்ணி ஒரு ஷாட் கூட தலைக்கு மேல அடிக்கல ஃபர்ஸ்ட் 2 ஓவர். தேவர் ஜஸ்ட் கரெக்ட். தேவர் இன்டென்ட் இல்ல, பவர் பிளே இன்டென்ட் ஸ்டில் லேக்கிங். Still Dhoni and Fleming is defending our way. That is why our batsmen play. So over 60 லாம் அடிக்கிறதுக்கு சால்ட் மாதிரி பெரிய அசால்ட் எல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஒரு ஓவர்ல ஒரு 4 அடிச்சாவே போதும். 6 over 60 ஒரு இன்னிங் ஸ்டேஜ்ல பவர் பிளேல. இல்ல, I think BBC just not to say BBC அப்ப பாத்தீங்கன்னா நேத்து at least those guys try to do something and they are not able to connect it. Okay, other no. I will not accept. First 4 overs they were struggling. பல நான் ஸ்ட்ரகிள்ன்ற வேர்டை யூஸ் பண்ண மாட்டேன். இன்னும் கொஞ்சம் காஷியஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு கிளீனா தெரிஞ்சு போச்சு கெய்க்வாடும் நம்பர் 3ல இல்லன்ட்டு. ஓகேவா? சோ அந்த ஒரு சினாரியோல those two have to build on partnership in such a manner. They have to overcompensate the loss of Ruturaj Gaikwad as a batter. Nothing is helping CSK to sort of come back in the இந்த ட்ராக்க புடிச்சு நம்ம லைனுக்கு வரலாம்ன்ற மாதிரி எதுவுமே நடக்கல. இல்ல, நீங்க சொன்னது கரெக்ட். பட் இன்னைக்கு T20ல we are in the back foot. நம்ம திருப்பி பின்னாடி யோசிக்க முடியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்டிவ் ஆடி பண்ணலாம்னு அடிதான் இறங்கி ஆகணும். அந்த ஒரு ட்ரை பண்ணிருக்கணும். அதுல ஃபெயிலா இருந்தா would have accepted. நம்ம திருப்பி ப்ரொடெக்டிவ் கேம் ஆடி பின்னாடி ஆளு இல்ல. So we should have gone overdrive, given a chance. Only the power play சேப்பாக் பிட்ச்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர் தான் அடிக்க முடியும். அதுக்கப்புறம் அடிக்கிறதும் கஷ்டம். So அதனால we should have taken a higher initiative. As a CSK fan, it's very, very disappointing. 2 பெரிய ரெக்கார்ட் உடைஞ்சது. CSK has never won 3 matches in Chepauk consecutively
சிஎஸ்கே has never won 5 match consecutively in history of IPL. நம்ம லெகசி பேசணும், அந்த லெகசி எல்லாம் ஒரே மேட்ச்ல தூத்திட்டாங்க. I think 25 players I think we used 19. Okay. I don't think so. வேற யாரும் இல்ல யூஸ் பண்றது ஃபாரின் பிளேயர் யாருமே இல்ல. Okay, you have to try young guns. I don't think so. Dhoni at this stage will not try. Maybe ஒரு ஸ்பாட் வேணா ட்ரை பண்ணுவான் நம்பர் 3ல. I feel that Sheikh Rashid might come in number 3. Tripathi was absolutely clueless. I can't believe that guy has done really well in number 3-4. It was clueless. Vijay Shankar ரொம்ப ட்ரை பண்ணார் அவுட் ஆகிறதுக்கு. See, he gave 2 lollies chance. I'm really surprised. See, these two guys, it is not that they have written out. Of course, they have not written out. Vijay Shankar has done well for GT, same at number 4. Tripathi has done what SRH at number 3. They have done. But I don't know. Yesterday night, the season was completely gone bad for Tripathi. I think probably one of them would have played the last match for CSK. Okay. இன்னும் 2 மேட்ச் தோத்தா சீசன் அவுட்டா இல்ல இப்பவே சீசன் அவுட்டா அப்படின்றத தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம் டேபிள்ல. அப்பதான் நீ அடுத்தது யாரையாவது யங்ஸ்டரை எடுத்துன்னு வர முடியுமா, அவங்கள ருத்துராஜ் கெய்க்வாட் மாதிரி க்ரூம் பண்ண முடியுமான்ற ஒரு டிஸ்கஷனே டேபிள்ல வரும். 7 மேட்சஸ்ல 2 ஜெயிச்சுட்டு மிச்ச 7 மேட்சஸ்ல கன்வெர்ட் பண்ணிருக்கிற ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அதனால நெக்ஸ்ட் மேட்ச்லயும் ஐ டோன்ட் திங்க் சோ எனி சேஞ்ச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் திஸ் காம்பினேஷன். அதையே வச்சு திருப்பி ட்ரை பண்ணுவாங்க. பட் எவிடென்ட்லி nobody is giving the vibe to the audience that this fellow is going to turn it to CSK's favor through his performances. Probably 7 matches what I want our franchise to do next 2 season ku ready பண்றதுக்கு next 7 match use பண்ணி get your things right. Okay. Correct. Identified one solid young batsman. Okay, Rituraj identify பண்ண மாதிரி identify one batsman. Okay, and the combination set பண்ணி the season is gone for me. I'm sorry to say this season is gone. இந்த நெக்ஸ்ட் 7 மேட்ச் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் சீசனை எப்படி டெவலப் பண்ணது வச்சுக்க வேண்டியது. ஐ எம் நாட் லுக்கிங் எனிதிங் பாசிட்டிவ் அவுட் ஆஃப் தி சீசன். ப்ராபபிலி நெக்ஸ்ட் சீசனுக்கு காம்பினேஷன் இப்போ ரெடி பண்ணிட்டு லெட்ஸ் மூவ் ஆன். சி என்ன பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் நீங்க சொன்ன பாயிண்ட் தான். நம்ம 7 out of 9 வின் பண்ணா we can go into play off னு. ஓகே, பட் நான் ரியலிஸ்டிக்கா பாக்குறேன். அடுத்த ஒரு வின்னு எந்த மேட்ச் கூட எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சா ஒண்ணுமே தெரியல. 7 out of 9 அடுத்த மேட்ச் ஃபர்ஸ்ட் ஆடியாச்சு, சேஸும் பண்ணியாச்சு, ஒரு பேட்ஸ்மேன் டவுனு. அடுத்த ஒரு விக்டரி யாரு கூட சேப்பாக்குல வராது தெரிஞ்சு போச்சு. யாரு கூட எங்க வின் பண்ணணும்னு பார்த்தா அடுத்த மேட்ச் எல்எஸ்ஜி, அதுக்கு அடுத்த மேட்ச் மும்பை, அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எச், பஞ்சாப், அதுக்கு அடுத்த மேட்ச் வாபஸ் ஆர்சிபி, அதுக்கப்புறம் பஞ்சாப். இந்த 5 மேட்ச்ல எந்த மேட்ச் நம்ம பிளான் பண்ணி ஜெயிக்க முடியும்னு பாக்குறீங்க. சோ அதனால எனக்கு இந்த சீசன் போறத பத்தி யோசிக்கல. நான் அடுத்த விக்டரி எங்க வரும்னு பாக்குறேன். சோ ஒரு விக்டரி கொடுத்தே ஆகணும் டு அட்லீஸ்ட் ஃபார் ஃபேன்ஸ். ஏன்னா 5 மேட்ச் இட்ஸ் பிக் வின்னிங் ஸ்ட்ரீக். ஃபர்கெட் அபவுட் பிளே ஆஃப் பண்ணலாம். அடுத்த மேட்ச் எங்க வின் பண்றாங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாக்கணும். தட் இஸ் வாட் வி ஹேவ் டு டு. பட் இருக்கிறத வச்சு எடுக்கணும். சோ திரிபாதிக்கு ஒன் மோர் சான்ஸ் நம்பர் 3லயும் கொடுத்துட்டாங்க. பட் see, he comes and hits and gets out is okay, but he doesn't look convincing to us. Next சீசனுக்கும் நம்பர் 3 நம்பர் 4 ஹூடா திரிபாதில யாரா ஒருத்தர்லாம் வச்சு முடியாது, 2 பேர் வச்சு முடியாது ஸ்குவாட்ல, பிளேயிங் 11ல. so we need one replacement. அதை இதுல எடுக்கணும். எடுத்துட்டு we should focus on our next win. அவ்வளவுதான். Very true. Super point of view. CSK has bigger problems. ஒரு இண்டிவிஜுவல் மேட்ச் எடுத்துட்டு தனியா பேசுறதுக்குன்றதே ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு டீம் லிட்டரலி அங்க ஆப்சென்ட். ஓகே, இன்னொரு டீம் ஜாலியா ஒரு பார்க்ல அப்படியே ஆடிட்டு போற மாதிரி போறாங்க. இது கிளப் கிரிக்கெட் தான். கிளப் கிரிக்கெட்லயே லெவல் அவ்வளோ கம்மியா இருக்கு.